Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டாப் 5 மணி சேவிங் சேலஞ்ச் ஃபார் 2024 தான் பார்க்க போறோம். நிறைய சிஸ்டர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் இது. மணி சேவிங் சேலஞ்ச் போடுங்க, இந்த இயர்க்காக நாங்க புதுசா சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஏதாவது மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுங்க சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப பெஸ்டான சூப்பரான யூனிக்கான இது வரைக்கும் நீங்க பார்க்காததான் இருக்கும் மேக்சிமம். ஸோ அந்த மாதிரியான ஒரு 5 மணி சேவிங் சேலஞ்ச் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 5ல நான் எந்த சேலஞ்ச் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். இந்த 5ல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஆஹா இது நம்ம ஃபாலோ பண்ணா நல்லா இருக்குமே உங்களுக்கு கண்டிப்பா தோணும். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அந்த 5ல எது ஃபாலோ பண்ண போறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஸோ லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த 5 சேலஞ்சுமே பாருங்க. ஸோ 5 சேலஞ்சும் பாருங்க. நான் 6ஆவதா ஒரு சேலஞ்ச் சொல்றேன். ஸோ அது நீங்க எந்த சேலஞ்ச் நீங்க பண்ணீங்கனாலும் அதையும் சேர்த்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு சூப்பரான ஒரு 6ஆவது சேலஞ்ச் நான் சொல்றேன். ஸோ அதை மறக்காம பாத்துருங்க. ஸோ அது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். சேலஞ்ச் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணலாம், நார்மல் உண்டியல் சேவிங்ஸ் பண்றவங்களும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான சேலஞ்ச் நான் 6th ஒன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை சேலஞ்ச் பண்றதுக்கு இது நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்லலாம், உங்க பார்ட்னர்ஸ் யார் பாக்குறீங்களோ, ஜென்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஒய்ஃப் கிட்டயும் சொல்லலாம், லேடிஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட்டையும் சொல்லலாம். சொல்லி அவங்களே நீங்க என்கரேஜ் பண்ணி நீங்க இந்த சேலஞ்ச் பண்ண வைக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அது பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சு. ஸோ 100 days சேவிங் சேலஞ்ச். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துட்டு அதை குட்டி குட்டி நம்ம குழுக்கு சீட்டு போட்டப்போ குட்டி குட்டியா கட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி 100 சீட் வச்சுக்கோங்க. 100லயும் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 100 வரைக்கும் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க அந்த சீட் எல்லாத்துலயுமே. அதை நம்ம வேஸ்ட், நம்ம சாப்பாடு வாங்கின ஏதாவது பாக்ஸ், வேஸ்ட் பாக்ஸ் ஏதாவது இருக்கும்ல, ஸோ அந்த பாக்ஸ்ல பழைய பாக்ஸ், ஸோ அதுல அந்த 100 சீட்டையுமே போட்டு வச்சுக்கோங்க. 100 சீட்டையுமே போட்டு வச்சுட்டு, அதாவது நான் 1ல இருந்து 100 வரைக்கும் ஒரு சீட்லயா, ஒண்ணுல 1, இன்னொன்னு 2, இன்னொன்னு 3, அந்த மாதிரி 100 நம்பர் ஒரு சீட்லயுமே எழுதுன குட்டி குட்டி சீட்டை மடிச்சு நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது பண்றதுக்கு. ஸோ போட்டு வச்சுட்டு நீங்க அன்னைக்கு காலையில எந்திரிச்சிட்டு என்ன வேலை பாக்குறீங்களோ, ஏதாவது ஒரு ரொட்டீன் வேலை என்ன பாப்பீங்களோ அந்த வேலை முடிச்சோடனே நீங்க இருந்து பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இது ரொட்டீன் ஆகும். டெய்லி உங்களால 100 days ரெகுலரா பண்ண முடியும். ஸோ இப்ப நீங்க குளிப்பீங்க, டெய்லி குளிக்காம யாரும் இருக்க மாட்டோம். ஸோ குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம அந்த சீட் எடுக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. கரெக்டா குளிச்சுட்டு வந்தோடனே இந்த இந்த இதுல பாக்ஸ்ல இருந்து ஒரு சீட் எடுக்கணும். ஸோ அதுல என்ன நம்பர் இருக்கோ, ₹1 1 இருந்துச்சுன்னா ₹1 எடுத்து போடணும். ஃபர்ஸ்ட் நாளே உங்களுக்கு 100 காமிச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாளே 100 போட்டுக்கலாம். நீங்க அடுத்து எடுத்து போடுறப்போ எப்பயாவது உங்களுக்கு கம்மியா தான் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் நீங்க எடுக்கிறீங்களோ அந்த நம்பர் கூடிய காசை 100 காமிச்சா ₹100, 1 காமிச்சா ₹1. அதை நீங்க ஏதாவது உண்டியல்ல போட்டு வச்சிடும். மேக்சிமம் நான் சொல்ற மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே உண்டியல்ல போட்டு வைங்க. இல்லைன்னா வேற ஏதாவது நம்ம எடுக்க முடியாத மாதிரி நீங்க சேவ் பண்ணி வைங்க. அப்பதான் நீங்க எடுக்காம இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உண்டியல்ல போட்டு வச்சுட்டு 100 days டெய்லி அதே மாதிரி போட்டு வச்சீங்கன்னா நீங்க பாக்குறதுக்கு ₹1, ₹2, ₹3 போட்ட மாதிரி தான் தெரியும். நான் உங்களுக்கு டோட்டல் காட்டுறேன் பாருங்க. கிட்டத்தட்ட நியர்லி 100 நாள் இது கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்க ₹5000 கிட்ட நீங்க சேவ் பண்ணலாம். 1 கிராம் நீங்க நகை கூட வாங்கலாம். 1 கிராம் கிட்ட நீங்க வாங்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ₹1000 போட்டீங்கன்னா 1 கிராம் கிட்ட நீங்க நகையை கூட வாங்கலாம். 100 days இந்த சின்ன சேலஞ்சு ₹1, ₹2, ₹20, ₹30, ₹50, ₹100 சொல்லிட்டு சின்ன சின்னதா நீங்க போட்டு வைக்கிறது 100 days ரெகுலரா போட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து 1 கிராம் நகை எடுக்கலாம். சோ இந்த சேலஞ்ச் நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட் சொல்லி அதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் 2 பேர் சேர்ந்து பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ செகண்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கூட சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்ச் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹெல்த் கான்சியஸான ஒரு சேலஞ்ச் இது எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இதை பார்த்துட்டு இருக்க சிஸ்டர்ஸ் உங்க ஹஸ்பண்ட்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யாரு மேல உங்களுக்கு அக்கறை இருக்கோ எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ இது பிரேக் த ஹேபிட் சேலஞ்ச். செகண்ட் சேலஞ்ச் பிரேக் த ஹேபிட் அப்படின்ற பட்சத்துல நம்ம பண்ணிட்டு இருக்க ஏதாவது ஒரு ஹேபிட் இது தப்பு, நம்ம ஹெல்த்துக்கு சரியில்லைன்னு நம்மளுக்கு தோணும். பட் ஆனா நம்ம பிரேக் பண்ணாம ரெகுலரா பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்ணி அது மூலியமா வர்ற காசு, அதுல நம்ம செலவு பண்ண வேண்டிய காசை நம்ம சேவ் பண்ணி ஊண்டியில போட்டு வைக்கிறோம். இது பாக்குறதுக்கு ஜென்ஸுக்கு நிறைய ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ஈஸியா நிறைய பேட் ஹேபிட்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அவங்க ஈஸியா அந்த பேட் ஹேபிட்ஸையும் குறைக்கலாம். அந்த மணி சேவிங்கும் நம்ம பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம லேடிஸ் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல், இப்ப என்னைய கேட்டீங்கன்னா நீ என்ன பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணி சேவ் பண்ண நினைக்கிறேன்னா, எனக்கு டெய்லி டீயோட பிஸ்கட் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் ரொம்ப நாளா இருக்கு. ஸோ அது ரொம்ப தப்புன்னு எனக்கு தெரியும். நான் டயட்ல இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு ரெகுலரா பார்க்க தெரியும். டயட்ல எல்லாம் இருந்தேன்.
என்னால சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு, எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சிச்சு, வாக்கிங் எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு. பட் ஆனா என்னால அந்த டீல பிஸ்கட் தொட்டு சாப்பிட்ற ஹேபிட் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் அவ்வளவு டயட்ல இருக்கப்பயும் அந்த பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டு தான் இருந்தேன். பட் நம்ம அந்த மாதிரியான ஏதாவது நம்மளால முடியவே இல்லடா அந்த ஹேபிட்டை விட முடியலடா அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஹேபிட்ஸையும் நம்ம வந்து பிரேக் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அதே மாதிரி நம்ம அந்த அதுல நம்ம இப்ப டெய்லி 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டே இருக்கோம், அந்த ஹேபிட் இருக்கு அப்படின்னா டெய்லி 10 ரூபாய் நம்ம உண்டியல்ல போட்டு வச்சு சேவ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோமோ அதோட சேர்த்து இதையும் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான சேலஞ்சா செகண்ட் சேலஞ்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் என்ன சேலஞ்ச் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாலும் நீங்க என்ன ஃபாலோ பண்ண போறேன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தேர்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்றத பார்த்தலாம். தேர்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ ஸ்பெண்ட் டே ஆர் வீக் ஆர் மந்த், அந்த சேலஞ்ச் தான். ஸோ நோ ஸ்பெண்ட் டே இது வந்து நிறைய பேர் நான் கூட பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் தெரியாதவங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து நம்ம முறையாவும் நம்ம பண்ணலாம். ஸோ இதை பிளான் பண்ணியும் நம்ம முறையாவும் கரெக்டா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான சேலஞ்ச் தான் இது. ஸோ நோ ஸ்பெண்ட் டே அப்படின்னா ஓகே நம்ம நேற்று வந்து நல்லா செலவு பண்ணிட்டோம், ஏதோ பண்ணிட்டோம், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம செலவு பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் பிளான் பண்ணி இருந்திருப்போம். நானா இருந்திருக்கேன். ஒரு ஊருக்கு போவோம், வெக்கேஷன் போவோம், எங்கேயாவது போவோம், ஐயோ நிறைய செலவு பண்ணிட்டோம், இதுக்கு நம்ம காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு வாரம் ஃபுல்லா எதுவுமே செலவு பண்ணக்கூடாது, எதுவும் வாங்கி திங்க கூடாது, நம்ம ஒரு வாரம் வந்து செலவு பண்ணாம இருக்கணும்டான்னு பிளான் பண்ணி நான் இருந்திருக்கேன். ஸோ அது மாதிரி எவ்வளவு பேர் இருக்கீங்க தெரியும். அந்த மாதிரி பிளான் பண்ணிருப்போம். இதை வந்து நம்ம பிளான் பண்ணி கரெக்டா நம்ம எந்த செலவு பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்றது இல்லாம நம்ம பிளான் பண்ணி இப்ப வாரத்துல 7 நாள் இருக்கு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா வந்து நம்ம எதுவுமே செலவு பண்ணாம வீட்டுலதான் இருக்கோன்ற பட்சத்துல வீட்லயே இருந்துட்டு எதுவுமே அன்னைக்கு ஃபுல்லா எந்த செலவும் பண்ணாம இருந்துட்டு அதுக்குரிய அமௌண்ட் எடுத்து உண்டியல்ல போட்டு வைக்கணும். அந்த மாதிரி இல்ல அப்படி இல்லை அப்படின்னா ஒன் வீக் ஃபுல்லா. ஸோ இப்போ மாசம் வந்து 4 வீக்ஸ் இருக்கும். ஸோ 4 வீக்ஸ்ல 1 வீக் ஃபுல்லா இந்த வீக் வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பரேஷனா முக்கியமான அத்தியாவசியமான தேவையெல்லாம் முதல் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு ஸோ இந்த வீக் ஃபுல்லா நம்ம செலவுகள் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் தேவையில்லாத செலவாவது இந்த வீக் ஃபுல்லா பண்ணக்கூடாது. தேவையில்லாத ஷாப்பிங், தேவையில்லாத ஸ்நாக்ஸ், தேவையில்லாத விஷயங்கள் இந்த வீக் ஃபுல்லா நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. இந்த வீக் ஃபுல்லா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு இதாவது பண்ணி ஸோ அதுல வர்ற அமௌண்ட் வந்து நீங்க சேவ் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி நோ ஸ்பெண்ட் மந்த்தா நீங்க வந்து பிளான் பண்ணலாம். ஸோ நோ ஸ்பெண்ட் மந்த் அப்படின்னு வரும்போது நீங்க பர்த்டே மந்த், தீபாவளி மந்த் அந்த மாதிரி மந்த் எல்லாம் நீங்க பிளான் பண்ணக்கூடாது. உங்களால கண்டிப்பா கண்ட்ரோல்டா அந்த மந்த் நீங்க செலவு பண்ணாம உங்களால இருக்க முடியாது. ஸோ பர்த்டே, தீபாவளி அந்த மாதிரி மந்த் எல்லாம் இல்லாம ஸோ நார்மலான மந்த் ஏதாவது இருக்கும். ஸோ இந்த மந்த் ஃபுல்லா நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது, புது திங்ஸ் எதுவும் வாங்கக்கூடாது, புது ட்ரெஸ் எடுக்கக்கூடாது, தேவையில்லாத செலவுகள் எதுவும் வாங்கி சாப்பிடுறது வெளியே அந்த மாதிரி விஷயங்கள், ஹோட்டல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இந்த மந்த் ஃபுல்லா நம்ம பண்ணக்கூடாதுன்றத நீங்க முன்னாடி பிளான் பண்ணி வச்சுட்டு அந்த மந்த் ஃபுல்லா நீங்க வந்து கண்ட்ரோல்டா நோ ஸ்பெண்ட் செலவு பண்ணாம இருந்துட்டு ஸோ அதுல வர்ற பணத்தை வந்து நீங்க உண்டியல்ல போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க ஒரு சேலஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா சேலஞ்சும் இதுல இருக்கு. நீங்க எதை செலக்ட் பண்ணாலும் இதையும் சேர்த்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஃபியூச்சருக்கு. ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு. ஸோ என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் டைம் இன்கம் மணி சேவிங் சேலஞ்ச் இது. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்கீங்க அப்படின்னாலும், இல்ல ஜென்ஸா இருக்கீங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கண்டிப்பா இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நீங்க நினைச்சீங்களா முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட் டைமா ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு விஷயங்கள், இப்ப லேடிஸா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கூட நிறைய ஆப் இருக்கு. அதாவது ஆப்னா நீங்க மத்த மாதிரியான ஏர்னிங் ஆப், இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆப்ல வந்து நீங்க நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு இந்த இப்போ குக் பண்ணி நம்ம கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கவங்க, இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அந்த மாதிரி பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பசங்க அந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பசங்க, ரூம் எடுத்து தங்கி படிக்கிற பசங்க, அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து குக் பண்ணி கொடுக்குறாங்க டெய்லி. ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு 3 நேரமும் கரெக்டா குக் பண்ணி கொடுத்துட்டு ஸோ அதுல வந்து ஒரு இன்கம் வருது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணலாம். குக் பண்ணி கொடுக்குறதோ இல்ல வீட்டுல இருந்தே என்ன மாதிரி நிறைய ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க எதுவுமே தெரியல, என்ன பண்ண நிறைய கேக்குறீங்க. கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா ஏதாவது பண்ண முடியும். உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க ஏதாவது படிச்சிருப்பீங்க, ஏதாவது காலேஜ் படிக்கும்போது ஏதாவது டிகிரி முடிச்சிருப்பீங்க, ஏதாவது கோர்ஸ் படிச்சிருப்பீங்க, எக்ஸ்ட்ரா கோர்ஸ், உங்களுக்கு அது ஞாபகமே இருக்காது. நீங்க ஏதாவது யோசிச்சு பார்த்து நம்ம ஓகே இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு, இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கு, இதுல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்கும் அப்படின்ற பட்சத்துலயும் டெய்லி ஒரு 100 ரூபாய் இன்கம் சம்பாதிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒண்ணு இல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு கூட போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணி அதுல வர்ற அந்த பார்ட் டைம் இன்கம் வந்து நம்ம செலவு பண்ணிடாம, அது எக்ஸ்ட்ரா இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஏதாவது வாங்குறது, சாரி வாங்குறது, அது பண்றது, இது பண்றது செலவு பண்ணிடாம அதை அப்படியே நம்ம சேவ் பண்ணி வச்சு ஒரு அக்கௌண்ட்ல போட்டு சேவ் பண்ணி வைக்கிறோமோ இல்ல உண்டியல போட்டு சேவ் பண்ணி வைக்கிறோமோ, சேவ் பண்ணி வச்சு அதை ஒரு பல்கா
3 மந்த்ஸுக்கு 6 மந்த்ஸுக்கு 1 இயர்க்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஸோ அதை சேவ் பண்ணி வச்சோம்னா அதுல பல்கான அமௌண்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்க ஏதாவது உங்க ஆசைப்படுற ட்ரீம் ஏதாவது ஒரு திங்ஸ் நீங்க எதுவும் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் அந்த நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ ஃபிஃப்த் சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிஃப்த் சேலஞ்சா நான் ஃபாலோ பண்ண போறேன். ஸோ ஃபிஃப்த் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு புதுசு கிடையாது, ஆல்ரெடி நான் சொன்ன சேலஞ்ச் தான், ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சேலஞ்ச் தான். ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ண போறேன் இந்த வருஷத்துக்கு. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா 365 டேஸ் சேலஞ்ச். ஸோ 365 நாளும் நீங்க வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ 365 நாளும் எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, ஸோ நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃப்ரிட்ஜ் மேல வந்து ஒரு பாக்ஸ் வச்சுக்குவேன் நான். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு நம்ம வந்து அடிக்கடி போவோம், பால் வைப்போம், பால் எடுப்போம், திரும்ப மாவு வைப்போம், மாவு எடுப்போம், எதுக்காவது ஒன்றுக்கு ஃப்ரிட்ஜ் பக்கம் கண்டிப்பா போயிட்டு தான் இருப்போம். ஸோ ஃப்ரிட்ஜ் மேல வந்து நான் வந்து ஒரு பாக்ஸ், ஒரு சம்படம் ஏதாவது ஒன்று வச்சுக்குவேன். ஸோ அதுல வந்து சில்லற காசு என் கையில கிடைக்கிறதெல்லாம் போட்டு வச்சுக்குவேன். காசு சில்லற காயின்ஸ்ன்னு எது வருதோ அது எல்லாத்தையும் போட்டு வைப்பேன். நான் அந்த மாதிரி தான் நான் சேவ் பண்ணி வச்சேன். காயின்ஸ்ன்னு கையில எது கிடைக்குதோ அந்த காயின்ஸை ஃபுல்லா அந்த பாக்ஸ்ல, ஃப்ரிட்ஜ் மேல இருக்க பாக்ஸ்ல போட்டு போட்டு வச்சுக்குவேன். எப்போ காயின்ஸ் கிடைச்சாலும். நோட்டா இருந்தா மட்டும் தான் நான் மாத்தி செலவு பண்ணுவேன். காயின்ஸா வந்துச்சுனாலே அதுல வந்து போட்டு வச்சுக்குவேன். அது 5 ரூபா காயின்ஸா இருக்கலாம், 10 ரூபா காயின்ஸா இருக்கலாம், எந்த காயின்ஸா இருந்தாலும் நான் அதுல போட்டு போட்டு வச்சுக்குவேன். அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது நம்மளுக்கு பல்கா செலவு வர மாதிரி இருக்கும், ஏதாவது வெக்கேஷன் போவோம், இல்ல ஏதாவது ஊருக்கு போவோம், இல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு போவோம், இல்ல பசங்களை கூப்பிட்டு எக்ஸிபிஷன், என்ன ஒரு செலவு பல்கான செலவுகள் பண்ணாலும் இந்த உண்டியில வந்து காசு போட்டு வச்சிடும். நான் அந்த காயின்ஸ் வந்து போட்டு வச்சேன். ஸோ காயின்ஸ் ஃப்ரிட்ஜ் மேல வந்து போட்டு வைப்பேன். ஸோ 1 வீக் மொத்தமா சேர்ந்தோடனே அதை எடுத்து உண்டியல போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் நான். எனக்கு வந்து ஏன் காயின்ஸ்ல போட்டு வச்சுட்டு அப்புறமா உண்டியல போட்டேன் அப்படின்னா, எனக்கு ஏதாவது தேவைப்படுமா இருக்கும். ஸோ 1 வீக் அதுல இருந்துட்டு ஓகே 1 வீக் நம்ம எடுக்காம இருந்தோம்னா அதுக்கப்புறம் உண்டியல. ஸோ அந்த மாதிரி நான் போட்டேன். நீங்க ஸ்ட்ரைட்டா உண்டியலே கூட போட்டாலும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேல வச்சுட்டு நான் இந்த மாதிரியான காயின்ஸ் போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் என்ன செலவுகள் பல்கான செலவுகள் பண்ணாலும் நம்ம வந்து இந்த உண்டியல காசு போட்டுச்சு. இப்ப வந்து ஹோட்டல்ல சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனா ஹோட்டல்ல சாப்பிட்டுருவோம். கில்ட்டியாவே இருக்கும். ஹோட்டல் சாப்பிட்டுமே இப்ப 4 பேர் போனா 1000 ரூபாய் செலவாயிரும். பசங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து 4 பேர் போய் சாப்பிட்டோம்னா 1000 ரூபாய் செலவாயிரும். 1000 ரூபாய் ஹோட்டல்ல சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி தோணுச்சா அந்த கில்ட்டி ஃபீலிங்லேயே வந்து 100 ரூபாய் போட்டுருவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பல்கா செலவு பண்ணுவோம், ஏதாவது ட்ரெஸ் எடுப்போம், ஏதாவது நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ அது பண்ணும்போது அந்த இவ்வளவு செலவு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு டக்குனு இந்த உண்டியல ஒரு 100 ரூபாயாவது என்ன செலவு பண்றோமோ செலவு பண்றப்பெல்லாம் ஒரு 100 ரூபாயாவது 200 ரூபாயாவது உண்டியல போட்டு வச்சுட்டே வந்தேன். ஸோ இதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் 365 நாளும். சில நாட்கள் வந்து நம்மளுக்கு எந்த இதுவுமே பிளானுமே இருக்காது. ஸோ எந்த கையில சில்லறையும் புழங்காது, எதுவுமே செலவுகளும் பெருசா பண்ணிருக்க மாட்டோம், உண்டியல போடக்கூடிய மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நாட்கள்ல அட்லீஸ்ட் நம்ம கையில ஏதாவது 10 ரூபாய் 5 ரூபாய் என்ன இருக்கோ அதை வந்து உண்டியல போட்டு வைக்கணும். ஸோ இது நம்புங்க நான் சொல்றத. ஸோ நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. 365 நாளும் நீங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க இவ்வளவு வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து இந்த உண்டியல சேமிக்க முடியுமா. ஸோ அந்த அளவுக்கான ஒரு நீங்க நம்ப முடியாத அளவுக்கு அமௌண்ட் வந்து நீங்க 1 இயர் லாஸ்ட்ல வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ பிப்ரவரி ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் வந்து இப்போ ஒரு 10 to 11 months இருக்கு இல்லையா. ஸோ 10 months நீங்க சேவ் பண்ணி வச்சு கரெக்டா நியூ இயர் அன்னைக்கு உண்டியல் ஓப்பன் பண்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்க இந்த 365 days வந்து சேலஞ்ச் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 365 days வராது 10 months போது. ஸோ அவ்வளவுக்குரியதை நீங்க நியூ இயர்ல ஓப்பன் பண்ற மாதிரி டெய்லி அமௌண்ட் போட்டு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஸோ இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்மளால 1 month வந்து ரெகுலரா எடுத்து வச்சிட முடியும். 1 month வந்து ரெகுலரா நம்ம போட்டுருவோம். ஸோ 1 month மேலதான் நம்மளுக்கு போடவே கஷ்டமா இருக்கும். அந்த ஆசையில உண்டியல் நம்ம சேவ் பண்றோம் பணம் போடணும்னு சொல்லிட்டு 1 month ரெகுலரா போட்டுருவோம். ஸோ 1 month மேலதான் கஷ்டமா இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்டா கரெக்டா போடணும். ஸோ அதுக்காக நான் சொன்ன மாதிரி நம்ம கண்ணில் பாக்குற இடத்துல உண்டியல அந்த பாக்ஸை நம்ம சேவ் பண்ற பாக்ஸ் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம குளிச்சுட்டு வந்தோடனே போடணும். அந்த மாதிரி நம்ம டெய்லி சில பேர் டெய்லி காலைல இருந்துச்சுன்னா சாமி கும்பிடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, சாமி கும்பிட்டே போய் காசு போடணும். அந்த மாதிரி டெய்லி நம்ம ரொட்டீன் என்ன பண்றோமோ அது பண்ண உடனே போய் காசு போடணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க இந்த சேலஞ்ச் ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஸோ இவ்வளவு வந்து நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்குமான்னு பார்க்க 5 ரூபா தான்டா போட்டோம், 10 ரூபா தான்டா போட்டோம், இவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமான அமௌண்ட் நல்ல கோல்டு ஏதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பா அந்த உண்டியல வந்து உங்களுக்கு 1 இயர் லாஸ்ட்ல வந்து கிடைக்கும் ஷுவரா. ஸோ நான் சொன்ன அந்த 6th சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இது வந்து நீங்க மணி சேவிங்காக தான் நீங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணிருக்கீங்க. மணி சேவிங் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மணி சேவிங் சேலஞ்ச் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது. பணம் எல்லாம் பெருசு இல்லப்பா, நம்ம எவ்வளவு நாள் செலவு பண்ணலாம், என்ன நாள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய கஷ்டமா, இது வந்து பெரிய கஷ்டமா தெரியும். பட் ஆனா நம்ம சேவ் பண்ணணும் அந்த மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல வந்து நீங்க கிளிக் பண்ணி பாக்குற எல்லாருக்கும் இது வந்து பெரிய கஷ்டமா தெரியாது. ஸோ அதனால உங்களுக்கு சொல்றேன். இல்ல எனக்கெல்லாம் பணம் இருக்கு, நான் எங்கனாலும் வாங்குவேன், எப்படினாலும் இருப்பேன்றவங்க ஓகே, இதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ மத்தவங்க மட்டும் பாருங்க. எந்த திங்ஸ் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியும் இப்ப கிராசரியா இருக்கட்டும், இல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இல்ல என்ன பல்கான விஷயங்கள், இப்ப ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதுவும் மாத்திரம் புது திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னாலும் சரி, எந்த திங்ஸ் வாங்குறது முன்னாடி
ஒரு சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. கோல்டே நம்ம வாங்குறோம் அப்படின்னாலும் ஒரு சர்ச் பண்ணி எங்க பெஸ்டா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. எங்க ரேட் பெஸ்ட்ல கிடைக்கும் அப்படின்ற ஒரு சர்ச் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மிக்ஸி வாங்கியிருந்தேன், நீங்க அந்த வீடியோ போது பாத்திருப்பீங்க. ஸோ மிக்ஸி வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு திங்ஸ் வாங்கணுமா இருந்துச்சு டவுனுக்குள்ள. ஸோ அவங்க கூட போயிட்டு டவுனுக்குள்ள ஒரு 4-5 கடையில ஏறி இறங்கி விசாரிச்சு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வாங்கி செக் பண்ணி பாக்குறப்பதான் அதே பிலிப்ஸ் அதே மிக்ஸி அதே கடையில பாத்தீங்கன்னா வேற ரேட்ல கொடுக்குறாங்க. அதே கிட்டத்தட்ட 500 ரூபாய் ரேட்டு கிட்ட டிஃபர் ஆகுதுங்க. அங்கேயும் இங்கேயும் 500 ரூபாய் ரேட்டு கிட்ட டிஃபர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே, ஆன்லைன்ல வாங்குற மாதிரி எனக்கு பிளானே கிடையாது. அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 500 ரூபாய் கிட்ட டிஃபர் ஆச்சு. ஓகே, இங்க வாங்குவோம்னு சொல்லிட்டு இது வந்து நான் பெரிய திங்ஸ் வாங்குறேன் அந்த டைம்ல நான் சர்ச் பண்ணி பாக்குறப்ப 500 ரூபாய் சேவ் பண்ணேன்றது மட்டும் நான் சொல்ல வரல. இப்போ கிராசரியே இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்க. எல்லாருடைய கிராசரி பில்லும் எனக்கு வரும். அவங்க என்ன திங்ஸ் வாங்குறாங்களோ, ஏன்னா அவங்க 5 பேரும் வேற வேற கடையில வாங்குவாங்க. மதுரைக்குள்ளேயே வேற வேற கடையில அவங்க வாங்குவாங்க. சோ அவங்க எல்லாரோட பில் அனுப்புனா எனக்கு தெரிஞ்சிடும். என்னுடைய பில்ல வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். சோ அந்த கடையில வந்து சீரகம் எவ்வளவு ரூபாய், இந்த கடையில வந்து சீரகம் எவ்வளவு ரூபாய், நம்ம கடையில எவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்க 2 ரூபா கம்மியா இருக்கு 3 ரூபா கம்மியா இருக்கு நமக்கு தெரிஞ்சிடும். பாக்கிறதுக்கு 2 ரூபா 3 ரூபா உங்களுக்கு தோணும். ஆனா நம்ம ஒரு திங்ஸ்ல சொல்றேன், ஒரு திங்ஸ் வந்து சீரகம் வந்து அவங்களுக்கு 75 ரூபாயா இருக்கும், நம்மளுக்கு 72 ரூபாயா இருக்கும். அப்ப 3 ரூபா ஒரு திங்ஸ்க்கு வந்து டிஃபர் ஆகுது. நம்ம பல்கா வாங்கும்போது 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு வந்து அது பல்கான அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ ஒரு தடவை நீங்க அது மாதிரி பண்ணீங்கன்னா போதும். ஒரு தடவை நீங்க ரிசர்ச் பண்ணி நீங்க கரெக்டா வாங்கிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் வருஷ கணக்கா எவ்வளவு நாள்னாலும் நீங்க அங்க வாங்கிக்கலாம். ஒரு தடவை நீங்க அந்த மாதிரி கரெக்டா ரிசர்ச் பண்ணி பிளான் பண்ணி வாங்கிக்கிட்டேன்னா போதும். ஸோ இதுதான் லாஸ்ட் டிப்பு. இது வந்து ஒரு இவ்வளவு தூரம் நீங்க மணி சேவிங்காகன்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்கன்றதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா போனஸ் டிப்ஸா நான் வந்து போனஸ் சேலஞ்சா வந்து ஷேர் பண்ணி. இது வந்து சேலஞ்சு. ஸோ நீங்க வந்து சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு ரெகுலரா நீங்க வந்து எந்த திங்ஸ் வாங்கினாலும் 4-5 கடையில ஏறி இறங்கி விசாரிச்சு பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்து ஆன்லைன்லயும் செக் பண்ணி பார்த்து தான் நீங்க வந்து எந்த திங்ஸ்னாலும் வாங்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.